ஒருவர் இந்த பூலோகத்தில் நன்மை தீன்மைகள்லாம் செஞ்சு வாழ்க்கை முடியும் போது அவர் எந்த தசா புத்தியில் இறக்குறாரோ, இப்போ சாதாரணமாக இப்போ சுக்கிர திசை குரு புத்தியில் ஒருத்தர் இறக்குறாருன்னா அவருடைய ஆத்மா குரு பிளானட்டுக்கு அந்த குரு கிரகத்துக்கு போகிறதாக அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருப்பதாகவும் திருப்பி அவர் நல்ல அடுத்த ஜென்மம் இல்லாவிட்டால் இப்போ சாய்பாபா இருக்காரு, ராகவேந்திரா, இவங்களுக்கெல்லாம் அடுத்த ஜென்மம் இல்லை, அவங்களாம் அந்த கிரகத்திலே வாழ்ந்துடுறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அவர் இன்னொன்று அதே மாதிரி ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விளக்கிலிருந்து பல விளக்குகளை நம்ம பற்ற வைப்பது மாதிரி பல ஆத்மாக்களாக பிரிந்து கடைசியில் இந்த ஆத்மா எல்லாம் மறுபடியும் இறைவனை போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி துவைதம் அத்வைதம் அப்படின்லாம் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை தெரியப்படுத்தியிருக்கு. அது முழுமையான இது எப்படின்றத பற்றி நம்மளால சொல்ல முடியாது. அதற்கு அது அந்த மாதிரி சப்ஜெக்டில் நமக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை.